மச்சான் அக்கா அவங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா என்னன்னு தெரியல, நீயே கேட்டுக்கப்பா. என்ன விஷயம்க்கா சொல்லுக்கா. ஆமாடா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, கொஞ்சம் தனியா போய் பேசலாமா நம்ம ரெண்டு பேரும்? அட இதில் என்னக்கா இருக்கு, மாமா தானே இருக்காரு, பரவாயில்ல நீ சொல்லுக்கா எதுவாக இருந்தாலும். அது ஒண்ணும் இல்லடா, உங்க மாமா புதுசா பைக் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு 20,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுதா. நீ உன்கிட்ட இருந்தா கூட இல்லைன்னா எங்கன்னா வாங்கி கொடுத்தா கூட சரிதான். நான் உனக்கு மாசம் மாசம் கொடுத்துட்றேன். என்ன? 20,000 வேணுமா? சரிக்கா, நான் வெளில வேற எங்கன்னா கேட்டு வாங்கி தரேன். ஆமாம், மாமா ஏற்கனவே ஒரு வண்டி வச்சிருந்தாரு, அது என்னக்கா ஆச்சு? அந்த வண்டியை சொல்ற நீ வேற. எப்போ கல்யாணத்தப்போ வாங்குனது, 10-15 வருஷத்துக்கு மேல ஆகுது. வண்டிக்கு வயசாயிடுச்சு, அங்கங்க நின்னுடுது. எங்கன்னா முக்கியமான வேலையை கிளம்பும் போது நின்னுடுது. என்ன பண்றது? ஓ ஆமாக்கா, அதுவும் சரிதான். அதான் மச்சான் வண்டி எடுக்கலான்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல, அங்கங்கே நின்றுடுது அக்கா சொன்ன மாதிரி. சரின்ட்டு பஸ்ஸில் போனான்னு பார்த்தா எங்கே பஸ்ஸில் சீட் இல்லாமல் சில நேரத்தில் அவங்க அக்கா நின்றுக்கிட்டே வரா. அதனால் இடுப்பு வலி, கால் வலி, முதுகு வலி எல்லாமே வந்துடுது. இதனால் வீட்டுக்கு வந்து அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறது? நீ எனக்கு கை மாத்தாலாம் கொடுக்க வேணாம், எங்கன்னா கடனாக கூட வாங்கி கொடுத்துரு. நான் உனக்கு மாதம் மாதம் கரெக்டாக செட்டில் பண்ணிடுறேன். சரியா மச்சான்? அட கடனாலயா மாமா நீங்கள் கேட்குறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு நான் வெளில வாங்கி தரேன். அக்காவுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறோம்?